ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பக்லாவா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த பக்லாவா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அதே போல் நல்லா இனிப்பாக இருக்கும். இதில் வந்து நம்ம சுகர் சிரப்பு சேர்த்துருப்போம். அதனால இது நல்லா ஜூஸியாக இருக்கும். அப்புறம் இதில் நம்ம நட்ஸ்லாம் கூட சேர்த்துருப்போம். நல்லா லேயராக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இது வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஓவன் யூஸ் பண்ணாமல் அடுப்பில் வச்சு தான் செய்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இப்போது 2.5 கிளாஸ் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கரெக்டாக எனக்கு 300 கிராம் இருக்குது. இது ஒரு அகலமான தட்டில் கொட்டிக்கலாம். அகலமான தட்டில் கொட்டிக்கிட்டோன்னா நமக்கு பிசைகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அதாவது ஜூஸ் பிழிஞ்சால் 1 ஸ்பூன் இருக்கணும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது, அதே போல் ரொம்ப ஹார்டாகிடக்கூடாது. கரெக்டான ஒரு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துப்போம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். இது போல் இருக்கணும். அதாவது ரொம்ப ஹார்டாக டைட்டாக இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்பவும் தண்ணியாகிடக்கூடாது. அது போல் கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே வச்சுட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டுக்கலாம். அப்போது தான் நமக்கு மேலெல்லாம் காயாமல் இருக்கும். எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அந்த ஈரத்தோடு மூடி வச்சிடலாம். இது அப்படியே 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது பிஸ்தா பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன். அது கூடவே முந்திரி பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு நட்ஸ், அதாவது பாதாம் கூட சேர்த்துக்கலாம், வால்நட் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 2 நட்ஸ் மட்டுமே சேர்த்துக்கிட்டேன். இதை லைட்டாக இது மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பவுட்ரு ஆகிடக்கூடாது. இது போல் கொஞ்சம் நட்ஸ் இருக்கணும், அது போல் லைட்டாக அரைஞ்சிருக்கணும். இப்போ நான் 200 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இது அன்சால்டட் பட்டர் தான். இதை வந்துட்டு உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு பட்டர் நல்லா உருகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுப்போம். இப்போ நமக்கு 20 நிமிஷம் ஆச்சு. மாவும் ஓரளவு ஊறிடுச்சு. இப்போ இந்த 300 கிராம் மாவில் வந்துட்டு நம்ம கரெக்டாக 25 உருண்டை போட்டுக்கலாம். நான் வந்து கரெக்டாக 24 உருண்டை போட்டிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ வந்துட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 கிளாஸ் எடுத்துக்கலாம். இது லைட்டாக மாவை தூவி விட்டுட்டு இது போல் வளர்க்கணும். அதாவது தரையில் ஒட்டாத மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வளர்த்தா போதும். இது ஒரு பக்கெட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு உருண்டை எடுத்துகிட்டு அதே போல் வளர்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் முடிஞ்ச வரை கொஞ்சம் நிறையாவே போட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு வளர்த்து எடுத்துக்கோங்க. அப்போது தான் நமக்கு, அதாவது இது மேலே மேலே அடுக்குவோம், அதோட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும். அதுக்காக தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். இதையும் வளர்த்துட்டு இது மேலேயே வச்சுக்கலாம். இதே போல் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வளர்த்து மேலே வச்சுக்கணும். அதனால தான் நம்ம வந்துட்டு மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகாமல் கரெக்டாக பார்த்து பிசையணும். அப்போது தான் நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். இதே போல் தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டு வளர்த்து எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து அதிகமாக போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சமாக போயிடக்கூடாது. கொஞ்சமாக போயிட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். இப்போ நான் வந்துட்டு மொத்தம் 24 உருண்டையில் 12 தனித்தனியாக வளர்த்து வச்சுருக்கேன்.
இப்போ ஒரு வளர்த்த ஒரு பீஸ் எடுத்துகிட்டு மேலே கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் போட்டுட்டு மேலே கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் கார்ன்ஃப்ளவர் பத்தாமல் போயிடுச்சுன்னா நம்ம திருப்பி வளர்க்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஸோ லேயர் வந்துட்டு நமக்கு பிரிக்க வராது. அதனால கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு அதிகமாகவே போட்டுக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா இடத்துலையுமே நல்லா தடவி விட்டு போட்டுக்கணும் கார்ன்ஃப்ளவரை. இது போல் ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சு கார்ன்ஃப்ளவர் நல்லா நிறைய தடவி விட்டு ஃபுல்லாக அடுக்கி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இந்த 24 பீஸையும் ஒன்றா வச்சு வளர்க்க முடியாது. அதனால தான் நான் இன்றைக்கி 12 பிரிச்சுட்டேன். இப்போ ஒரு 12 பகுதியும் வந்துட்டு இது போல் பவுட்ரு போட்டுட்டு வளர்த்தி எடுத்துக்கலாம். இது போல் மெதுவாக வளர்த்துக்கலாம். இது கரெக்டாக நம்ம ஒரு ரவுண்டு தட்டு எடுத்துக்கிட்டு அந்த தட்டு ரவுண்டு அளவுக்கு வர்ற மாதிரி வளர்த்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 10 இன்ச்சு தட்டு எடுத்துகிட்டேன். அந்த அளவுக்கு வர்ற மாதிரி வளர்த்து எடுத்துட்டு இது அப்படியே ஒன்று ஒன்றா பிரித்து எடுக்கணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால கரெக்டாக ஒட்டாமல் அழகாக வரும். பார்த்திங்களா, கை கூட எனக்கு அடியில் உள்ள கை கூட அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ இது போல் நம்ம கார்ன்ஃப்ளவர் போடும்போது சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. பார்த்து பொறுமையாக இது போல் எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்துடும். லைட்டாக பிஞ்சு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்துடும். இதே போல் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்கிறதுக்கான இந்த தட்டு எடுத்துகிட்டு நம்ம பட்டர் உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீட்டை வந்துட்டு இதில் போட்டுக்கலாம். இதுக்கு பேர் வந்து ஃபிலோ ஷீட்டு. இது வந்துட்டு நமக்கு கடையில் கூட கிடைக்கும். ஆனால் எங்கள் சைடு வந்து கிடைக்கல. அதனால் நான் வந்துட்டு வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு சீட் வச்சுட்டு மேலே வந்துட்டு பட்டர் தடவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு சீட் வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் பட்டர் தடவிக்கணும். உங்கள்கிட்ட பட்டர் இல்லாட்டி நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் இந்த 12 சீட்டையுமே வந்துட்டு அடுக்கி அது மேலே ஒன்று மேலே ஒன்றா நம்ம வந்து பட்டர் தடவிட்டே வரணும். அப்போது அது மாதிரி செய்யும்போது வந்துட்டு நமக்கு அந்த பக்லாவா வந்து தனித்தனியாக அந்த லேயராக பிரிஞ்சு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். நான் இப்போ வந்து 10 சீட் கிட்ட அடுக்கிட்டேன். இப்போ நான் 12 சீட்டு அடுக்கிட்டு பட்டர் தடவிட்டு 12வது சீட்டுக்கு மேலே வந்துட்டு நட்ஸு சேர்த்துக்கலாம். அந்த நட்ஸ் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மேலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லாஸ்ட்டாக மேலே டெக்கரேஷனுக்கு வைக்கிறதுக்காக வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே போல் அடுத்த இது போல் உரித்து எடுத்து அது மேலே வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இது போல் வச்சுட்டு மேலே வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம எல்லா சீட்டையுமே மேலே எடுத்து வச்சுட்டு பட்டர் தடவி ஃபுல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நமக்கு இதில் வந்துட்டு அந்த ஷீட் செய்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வேலை எடுக்கும். மற்றபடி எல்லாமே ஈஸி தான். இப்போ நான் ஃபுல்லாமே வந்துட்டு எல்லாத்தையும் அடுக்கி பட்டரும் அதில் தடவிட்டேன். இப்போ நல்லா ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்துகிட்டு இந்த டைமில் கட் பண்ணிக்கணும். நம்ம பக்லாவை பொறுத்த வரைக்கும் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணணும். அப்போது தான் நமக்கு வெந்ததுக்கப்புறம் பீஸ் வந்து ஈஸியாக எடுக்க முடியும்.
இந்த டைமில் நல்லா ஷார்ப்பான கத்தியை வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணலாம். நமக்கு இதில் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப் வேணும்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். அதனால் இந்த வாட்டில் வந்துட்டு ஒரு நீளமாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி அந்த பக்கம் கட் பண்ணிக்கலாம். இந்த பக்லாவா வந்துட்டு நிறைய டைப் இருக்குது. ரோல் மாதிரி செய்யலாம், அப்புறம் ஷேப்பு கூட டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரோல் பக்லாவா செய்கிறேன். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் ரெடியாக இருக்கட்டும். இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த உருக்கிற பட்டர் இருக்கு இல்லையா, அது மேலேயே அந்த சுற்றிலும் ஊற்றி விட்டுறலாம். அந்த கேப்லாம் கூட ஊற்றிடலாம். அப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சு அழகாக வரும், பொன்னிறமாக மொறுன்னு வரும். இப்போ வேக வைக்கிறதுக்காக கனமான ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மெயினாக வந்துட்டு ஈரம் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இதை ஒரு மூடி போட்டுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு வரட்டும். எனக்கு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பாத்திரம் நல்லா ஹீட்டாக இருக்கும். இப்போ ஒரு தடவை ஸ்பூன் வச்சு இந்த உப்பை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ வந்துட்டு நமக்கு ஹீட் வந்துட்டு நல்லா ஈக்குவல் ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம உப்பை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தட்டு கொஞ்சம் தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று உள்ளக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிளேட்டை உள்ளக்க வச்சுப்போம். வச்சு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இது கரெக்டாக இது வேகிறதுக்கு 40 நிமிஷம் ஆகும். ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் வந்துட்டு மேலே ஒரு வெயிட்டை வச்சு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மொத்தம் இது வந்துட்டு 40 நிமிஷம் வேக வைக்கணும். ஃபுல்லாகவுமே சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். இப்போது சுகர் சிரப் செய்கிறதுக்கு 1.25 கிளாஸ் ஜீனி எடுத்துக்கலாம். அதாவது 2.5 கிளாஸ் மாவுக்கு 1.25 கிளாஸ் ஜீனி எடுத்துகிட்டு அதே அளவு, அதாவது 1.25 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். இதில் பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜூஸ் இருந்தால் போதும், எலுமிச்சம்பழம் ஜூஸு. வாசத்துக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போது நம்ம வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு கொதிக்க விட்டு எடுத்துப்போம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க வச்சு எடுத்துப்போம். இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா வாசமாக இருக்கும். இப்போ நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சுடுவோம். இது அப்படியே ஒரு பக்கெட்டு இருக்கட்டும். நமக்கு இந்த தட்டு மேலே வைக்கிறதுக்கு ஹீட்டாக ஒரு அடுப்பு கறி அல்லது இது மாதிரி செங்கல் ஏதாவது நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி என்கிட்ட வந்து அடுப்பு கறி இல்லை, அதனால் செங்கல் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் இது மேலே தூக்கி வச்சுக்கலாம். இது மாதிரி வைக்கிறதுனால தான் வந்துட்டு மேலேயும் நமக்கு வந்துட்டு அந்த பக்லாவை நல்லா கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு செங்கலும் இல்லை அடுப்பு கறியும் இல்லை அப்படின்னா தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி அந்த மூடி மேலே வைக்கணும். ஆனால் தோசைக்கல் வைக்கிறதா இருந்தால் ஒரு 10 டைமாவது சூடு பண்ணி வைக்கணும். ஆனால் செங்கல் வைக்கிறதா இருந்தால் ஒரு 5 டைம் வைக்கலாம். ஆனால் நீங்கள் அடுப்புக்கறி வைக்கிறதா இருந்தால் நெருப்பு உண்டாக்குனதுக்கப்புறம் ஒரு டைம் அடுப்புக்கறி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த நெருப்போட தட்டு மேலே வச்சுட்டா போதும், அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக கரெக்டாக 40 நிமிஷத்தில் எனக்கு பக்லாவா ரெடி ஆகிடுச்சு. அழகாக மேலேலாம் அழகாக பொன்னிறமாக பொரிஞ்சு வந்திருக்கு, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
இது செய்யும்போது வந்துட்டு இந்த ஓரத்துலலாம் கேப் இருக்கணும், தட்டைக்கும் சட்டிக்கும் இடையில. அப்போது தான் நமக்கு ஹீட் வந்துட்டு மேலேலாம் வந்துட்டு மேலேயும் வந்து நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இதை அப்படியே வந்துட்டு வெளியில் எடுத்துருவோம். கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க, ஹீட்டாக இருக்கிறதுனால. இது அப்படியே வெளியில் எடுத்து வச்சாச்சு. நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இந்த டைமில் சுகர் சிரப்பு வந்து லேசான சூடில் இருக்கணும். இப்போ இதில் உள்ள இந்த ஏலக்காய் பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சுகர் சிரப்பை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த கேப்பில் இந்த ஓரத்தில் ஃபுல்லாக ஊற்றணும். நமக்கு இந்த சுகர் சிரப் சேர்க்கும் போது வந்து கொஞ்சம் அதில் மேலே மிதங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபுல்லாத்தையுமே வந்து அது இழுத்துக்கும். அதனால தான் வந்து நமக்கு அந்த பக்லாவா வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் அந்த நட்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பக்லாவா ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபிலாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.